Hi guys, let's welcome back to Mech and Dream by நம்ம தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன புதுசாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஹீரோ ஹோண்டாவில் டைமிங் செயின் அண்ட் உள்ளே இருக்க அந்த கியர் வீலு எல்லாம் எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் அதை பார்த்து தெரிஞ்சு உங்கள் வண்டியை பற்றி நீங்களே மாட்டிக்க முடியும். ஓகேங்களா, வீடியோக்குள்ள போகலாமா? ஆல்ரெடி பார்த்துட்டிங்கன்னா மேக்னெட் கவரு, அந்த டைமிங் கவர் எல்லாமே நான் கழட்டி வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப வீடியோ லென்த்தாக போயிடாதனால. இப்போ கழட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த டைமிங் செயினில் 0ங்கிற ஒரு மார்க் இருக்கும். அந்த மார்க் எங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஓகேங்களா, அந்த ஆயிலெலாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த 0 மார்க்கை நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும். அந்த 0 மார்க் எதுக்குன்னா, அதுதான் டைமிங்க. இந்த மேக்னெட்டில் இருக்குது பார்த்தீங்களா, டீ பக்கத்தில் ஒரு கோடு, அந்த கோடு அந்த இன்ஜின் பாடியில் ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க, ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பும் டைமிங்கும் கரெக்டாக இருக்கணும். இங்கே பார்த்துட்டிங்கன்னா அந்த 0 ஆப்போசிட்டில் இருக்கா. இப்போ நம்ம மேக்னெட்டை ரொட்டேட் பண்ணி இந்த 0வை நமக்கு ஆப்போசிட் சைடில் கொண்டு வரணும். ஓகேங்களா, மேக்னெட்டை ஃபஸ்ட்டு ரொட்டேட் பண்ணுவோம். ரொட்டேட் பண்ணி எகெயின் டைமிங் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமிங் மார்க்கு கரெக்டாக வைங்க. அங்கே 0 மார்க்கு அந்த மார்க்கு பாடியில் இருக்க மார்க்குக்கும் அதுக்கும் அந்த 0க்கும் கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும். அதுதான் ப்ராப்பர் டைமிங். ஆல்ரெடி வண்டியில் என்ன டைமிங் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அந்த ப்ராசஸ் தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். மேக்னெட்டை ரொட்டேட் பண்ணி கரெக்டாக டைமிங்கிற கோட்டுக்கு நேராக இன்ஜின் பாடியில் இருக்க மார்க்குக்கு நேராக கரெக்டாக வைக்கணுங்க, ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த டைமிங் பக்கத்தில் டீக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோடுமே இன்ஜினில் பாடியில் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு வெட்டு எடுத்த மாதிரி கட் எடுத்த மாதிரி ஒரு மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மார்க்கும் கரெக்டாக இருக்குங்க, ஈக்குவலாக. இப்போ உள்ளக்கு இருக்க 0 மார்க்குமே நம்ம இன்ஜின் பாடியில் இருக்க மார்க்கு, அந்த கட்டு எடுத்த மார்க்குமே கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும் பாருங்கள். க்ளீன் பண்ணி காட்டுறேன். ஈக்குவலாக இருக்கா? லைட்டாக மேலே இருக்கு அந்த மார்க். அந்த டைமிங் கரெக்டாக இப்போ இல்லைன்னு அர்த்தம். டைமிங் கோடு கரெக்டாக வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணி தான் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம கழட்டணும். இப்போ மேக்னெட் கவரை கழட்டிக்கலாம். மேக்னெட் ராடு போட்டு ஃபஸ்ட்டு லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணிட்டு அந்த டைமிங் 10 mm கிடையாது, 8 mm பாக்ஸ் போட்டு நீங்கள் லூஸ் விட்டுக்குங்க. உள்ளக்க டைமிங் கியர் வீலை கழட்டணும். அதுக்கு 8 mm பாக்ஸ் போட்டு நீங்கள் அதை ஃபஸ்ட்டு லூஸ் விட்டுக்குங்க. ஏன்னா டைமிங் மேக்னெட்டை லாக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது சுத்தாமல் இருக்கும். அதனால தான் நம்ம மேக்னெட் ராடு போட்டு நம்ம மேக்னெட்டை லாக் பண்ணி அந்த 8 mm போல்ட்டை நம்ம கழட்டுறோம். லூஸ் விட்டுக்குங்க மேக்னெட் ராட் பண்ணி. ஏன்னா இதுதான் வழி நமக்கு அதை கழட்டணுன்னா. ஏன்னா ஒரு ரொட்டேட்டிங் எலிமெண்ட் ஒரு பக்கம் லாக் பண்ணி தான் நம்ம கழட்ட முடியும். ஃபுல்லாக லாக் பண்ணிட்டு லூஸு விட்டுக்கலாம். லூஸு விட்டு நம்ம மேக்னெட்டை ஃபஸ்ட்டு கழட்டிக்கணும். மேக்னெட் கழட்டுறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா புல்லர் இருக்குது மேக்னெட்டுக்கு. இது பார்த்திங்கன்னா டைட் பண்ணால் லூஸ் ஆகும், லூஸ் பண்ணால் டைட் ஆகும். அந்த மெத்தடுங்க இந்த புல்லர் எல்லாமே. ஸோ இப்போ லூஸ் பண்ணால் தான் நமக்கு டைட் ஆகும். இப்போ லூஸ் பண்ணணும். அதான் நாங்கள் லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணுறோம். லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா லூஸ் ஆகும்போது நமக்கு இந்த மேக்னெட்டில் உள்ளே டைட் ஆகும். இதை டைட் பண்ணி ஸ்பேனர் யூஸ் பண்ணி, ஏன்னா ஃபுல்லாக மேக்னெட்டு ஃபுல்லாக என்கேஜ் ஆகிருக்கும் ஃபுல்லாக பாடியோட, இன்ஜின் பாடியோட. அதை ஃபுல்லாக டைட் பண்ணி வெளியே கம்ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ ராட் போட்டு நம்ம அதை டைட் பண்ணிக்கலாம். அந்த புல்லர் கரெக்டாக டைட் பண்ணி தான் நம்ம ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டிங்கன்னா புல்லரில் த்ரெட்டிங் டேமேஜ் ஆயிரும். டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்னெட்டு. புல்லரை ஃபுல்லாக டைட் பண்ணிக்கங்க. புல்லர் பார்த்துட்டிங்கன்னா சைஸ் 28. ஓகேங்களா, 28 ரிங்ஸ் போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிக்கங்க. ஃபுல்லாக டைட் ஆகிடுச்சான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணி தான் நம்ம மேக்னெட்டே கழட்டணும். இல்லைன்னா மரம் சின்ன மரம் தான் இருக்கும், சீக்கிரம் டேமேஜ் ஆகிரும். இப்போ மேக்னெட்டே ஃபுல்லாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு. இனி அதுக்குள்ளே அதை போட்டு மரம் ஏற்றிக்கணும். ராடை போட்டு மரம் ஏற்ற இது உள்ளே போய் டச் ஆகி உள்ளே போய் கம்ப்ரெஸ் பண்ணும். அதுலேருந்து மேக்னெட் அப்படியே ஹெட்டை உருவிட்டு வரும். ஓகேங்களா, இதுதான் இதில் ப்ராசஸ்ஸு. இப்போ ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு நம்ம மேக்னெட்டு பாருங்கள் லைட்டாக வெளியே வர்றது தெரியும் உங்களுக்கு. அப்படியே டைட் பண்ண
இப்போ லாக் பண்ணியாச்சு. லாக் பண்ணிட்டு சுற்றிலும் லைட்டாக தட்டுங்க. சுற்றிலும் தட்டினாலும் சரி, பாக்ஸ் போட்டு டைட் பண்ணாலும் சரி. மேக்னெட் பாருங்கள் லைட்டாக வெளியே வந்துட்டு இருக்கான். தட்ட அவ்வளோதான். மேக்னெட்டை வெளியே எடுத்துக்கலாம். இனி அப்படியே இப்போ மேக்னெட் வந்து கழட்டியாச்சு. மேக்னெட்லேருந்து புல்லரை வந்து ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மேக்னெட் ஃபுல்லாக செக் பண்ணிக்கங்க. ஏதாவது டேமேஜ் இருக்கா, உடஞ்சி ஓடி மேக்னெட்டில் ஒட்டியிருக்கா அப்படின்னு. இதில் காட்டர் பின்னு செக் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம நியூட்ரல் லைட்டை ஃபஸ்ட்டு கழட்டி விட்டுக்கலாம். ஏன்னா ஃபுல்லாகவும் மேக்னெட்டு ஃபுல்லாக நம்ம இந்த காயில் கோரவை வந்து ஃபுல்லாக செட்டாக அப்படியே கழட்டி எடுக்கிறோம். அதனால் வந்து ஒயரெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால் இதுதான் நியூட்ரல் லைட். நீங்கள் கியர் வந்து நியூட்ரல் பண்ணும்போது மேலே லைட் எரியுது பார்த்தீங்களா, இண்டிகேட்டு. அது இந்த பொசிஷன், இந்த ஒயரிங் மூலிமா தான் நமக்கு இண்டிகேட் பண்ணி கொடுக்குறது. இதில் ஒரு வாஷர் டைப்பு ஸ்ப்ரிங் டைப் தான் இருக்கும். அதை வந்து ஃபுல்லாக அமுத்தி நம்ம வந்து அதை அப்படியே மேலே உருவிக்கலாம் அந்த ஒயரை. அவ்வளோதாங்க. அப்புறம் அந்த இன்ஜின் பாடியில் வந்து பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க ரப்பர் மூலிமா. அது வந்து எங்கேயும் ஷேக்காக இருக்கிறக்க அந்த ரப்பரையும் எடுத்துகிட்டு இப்போ 2 ஸ்டார் ஸ்க்ரூ இருக்கும். 2 ஸ்டார் ஸ்க்ரூ கழட்டினா நம்ம இன்ஜின் காயில் கோரை வந்து நம்ம கழட்டி எடுத்துக்கலாம் செட்டாக அப்படியே. ஸ்டார் ஸ்க்ரூ கழட்டும்போது கேர்ஃபுல்லாக கழட்டணும். மரம் போயிடுச்சுன்னா வெட்டியே தான் எடுக்கணும். ரொம்ப விலை வாங்கிடும். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார் பிட்டு போட்டு நல்லா தட்டி விட்டு லூஸ் ஆனதுக்கப்புறம் லூஸ் பண்ணுங்கள். கீழே ஒரு ஸ்க்ரூ, மேலே டாப்பில் ஒன்று இருக்கும், பாட்டமில் ஒன்று இருக்கும். பாட்டமில் இருக்க ஸ்க்ரூவையும் கழட்டிக்கலாம். கேர்ஃபுல்லாக கழட்டுங்க. த்ரெட்டு டேமேஜ் ஆகக்கூடாது. ஏன்னா இன்ஜின் பாடியில் எல்லாமே வந்து சென்சிட்டிவான பார்ட்ஸு. அதனால் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஃபுல்லாக கழட்டிட்டு இப்போ வந்து கோரை வந்து லைட்டாக நம்ம திருப்பி யூஸ் பண்ணி 2 பக்கம் நெம்பி எடுத்து தான் ஆகணும். நெம்பி எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக எடுக்கணும். இன்ஜின் பாடி ஒன்ஸ் உடஞ்சிருச்சு அப்படின்னா ஒன்றுக்கும் பண்ண முடியாது, வேலைக்கே ஆகாது. ஓகேங்களா. லைட்டாக திருப்பி விட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கியர் ராடு கழட்டணும். ஏன்னா கியர் ராடு முட்டிக்கும். ஆனால் கியர் ராடு ஃபஸ்ட்டு கழட்டிக்கணும். 10 ஸ்பேனர் போட்டு நீங்கள் கியர் ராடு வந்து கழட்டிக்கங்க. கழட்டி கோரை அப்படியே வெளியே எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க. பார்த்திங்கன்னா அது கியர் ஆட்டோ டென்ஷன் இது மாதிரி சொல்லுவோம். அந்த செயினை வந்து டைட் பண்ணி கொடுக்குறது. அதாவது ஏற்ற இறக்கம் வரும்போது கரெக்டாக வந்து ப்ராப்பராக டைட் பண்ணி ஓடி கொடுக்க. கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆயில் பம்புன்னு சொல்லுவோம். கீழே இருக்கிற ஆயிலை வந்து சர்க்குலேட் பண்ணி மேலே ஹெட்டுக்கு அனுப்புறது. இது ஆயில் பம்பு. எல்லா வண்டியிலையுமே ஆயில் பம்ப் இருக்கும். ஸ்கூட்டி ஆல்ரெடி நம்ம ஸ்கூட்டி வீடியோவில் போட்டிருப்போம். ஸ்கூட்டி வீடியோ ஆயில் பம்ப் உடஞ்சி ஹெட்டுக்கு ஆயில் ஏறாமல் நம்ம ஃபுல்லாக வந்து கழட்ட வேண்டியதாக போச்சு. இப்போது ஹீரோ ஹோண்டாலையும் பார்த்திங்கன்னா ஆயில் பம்பு கீழே இருக்கும். இந்த கியர் வீலெலாம் செக் பண்ணும் டீத் எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறத. அந்த பிஸ்டன் உள்ள ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங்கை வந்து நம்ம செக் பண்ணணும் எப்படி வந்து மூமெண்ட் இருக்குது அப்படின்னு. ஓகேங்களா. இந்த கியர் வீல் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா கியர் வீல் பார்த்திங்கன்னா லைட்டாக தான் டீத்ஸ் இருக்கும். இது கொஞ்சம் லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கு. பரவாயில்ல, இதே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கு பாருங்கள். டீத் எல்லாமே ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் ஆயில் பம்பு செக் பண்ணுவோம். ஆயில் பம்பு கரெக்டாக சர்க்குலேட் ஆகுதா, எல்லா டீத்தும் வந்து கரெக்டாக இருக்கா, உடையாமல் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணும். அண்ட் தென் ரொட்டேஷனும் வந்து எந்த லாக்கும் இல்லாமல் கரெக்டாக லூஸாக ரொட்டேஷனாக ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கா, ரொட்டேட் ஆகிறது வந்து ஈஸியாக ரொட்டேட் ஆகுது அப்படின்னு செக் பண்ணிட்டு நம்ம வந்து டைமிங் கியர் வீலை கழட்டிக்கலாம். அந்த 8mm பாக்ஸ் போட்டு லூஸ் விட்டோம் பார்த்தீங்களா, அந்த 2 போல்ட்டையும் வந்து கழட்டி எடுத்துகிட்டு இப்போ டைமிங் கியர் வீலு, டைமிங் செயின் எல்லாம் வெளியில் எடுத்துக்கலாம். வெளியில் எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக எடுக்கணும். உள்ளே ஒன்று இருந்துச்சுனாலும் ஃபுல்லாக கழட்டுற மாதிரி வந்துடும். அப்படியே வந்து செயினை வந்து கடையை எடுத்து விட்டுட்டு அந்த கியர் வீல்லேருந்து வெளியே எடுத்து விடணும். எடுத்து விட்டதுக்கப்புறம் அப்படியே வந்து கியரை வந்து வெளியே எடுத்துக்கலாம். டைமிங் கியரை அதுலேயும் வந்து டீத் செக் பண்ணும். ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கா, இல்லை ரொம்ப வந்து டீத் வந்து டேமேஜ் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணும். ஓகேங்களா. இப்போ இந்த கியர் வீலை வெளியே எடுத்துக்கலாம். செயினை வந்து கியர்லேருந்து வெளியே எடுத்து விட்டுட்டு நம்ம கியர் வீலை வெளியே எடுக்கணும். கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷனில் தான் இருக்கும். இருந்தாலும் மெதுவாக பொறுமையாக பண்ணுங்கள். வெளியில் எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், செக் பண்ணலாம். பாருங்கள், டீத்தெல்லாம் ரொம்ப குச்சியாக இருக்குது. அப்போ என்னாச்சு, தேஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஓடி தேஞ்சிருச்சு. நம்ம இதையும் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். ரொம்ப டெப்த்தாக இறங்கியிருக்கு பாருங்கள் கியர் ஓடி.
அதுக்கப்புறம் செயினை வந்து வெளியே எடுத்துக்கணும். கியர் வீல் இதுதான், ரொம்ப வந்து பல்லெல்லாம் தேஞ்சிருக்கு, புதுசாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் செயினை வெளியே எடுத்துக்கலாம். செயினை வெளியே எடுக்கிறதுக்கு முன்னாடி உள்ளக்கு ஒரு கியர் வீல் இருக்குங்க. 10 mm பாக்ஸ் போட்டு லூஸ் விட்டுக்கணும். ஏன்னா சென்டரில் ஒரு கியர் வீல் இருக்கும். ஏன்னா செயின் வந்து ஒன்றுக்கும் மோதிக்காமல் இருக்கிறக்காக உள்ளக்கு ஒரு கியர் வீல் கொடுத்துருப்பாங்க சென்டரில். 10 mm பாக்ஸ் போட்டு அதை வந்து லூஸ் பண்ணி அந்த கியர் வீல் வெளியே எடுக்கணும். ரொம்ப நடுவில் இருக்கும், சென்டரில் இருக்கும். கியர் வீல் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், மெதுவாக வந்து எடுங்க, பொறுமையாக. ஒன்றா மேலே இருந்து எடுக்கலாம், இல்லைன்னா இந்த சைடு கொண்டு வந்து கூட நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா அது ரப்பர் மெட்டீரியல் தான் அந்த கியர் வீல் வந்து. ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். அது டேமேஜ் ஆனால் பரவாயில்ல, நம்ம புதுசு போட்டுக்கலாம். அதனால் கேர்ஃபுல்லாக எடுங்க. மேலே இருக்க டென்ஷனரை வந்து லூஸ் பண்ணிவிட்டு, இதுதான் கியர் வீல். சென்டரில் வந்து இதுதான் ஆப்ரேட் பண்ணி கொடுக்கும். செயினை வந்து கரெக்டாக ஃப்ளெக்சிபிலிட்டியாக. டைமிங் செயின் வந்து பாருங்கள், செக் பண்ணிக்கங்க. டீத்தெல்லாம் எவ்வளோ தூரம் இருக்குது, ரொம்ப டெப்த்தாக இறங்கியிருக்கு அப்படிங்கிறது. டைமிங் செயின் நல்லா தான் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. கியர் வீலு ஆயில் பம்ப் நல்லா தான் இருக்குது, எந்த டேமேஜ் இல்லை. ஸோ அது ரீப்ளேஸ் பண்ண தேவையில்லை. இது பார்த்திங்கன்னா மேலே இருக்க அந்த கியர் வீலு இப்போ புதுசாக வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இது டைமிங் செயின், டைமிங் கியர் வீலு எல்லாமே வந்து புதுசு தான் போடுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்கு, ஆட்டோ சஸ்பென்ஷன் ஸ்ப்ரிங்குன்னு சொல்லுவோம். அந்த பிஸ்டன் ஆப்ரேட் ஆகும் பார்த்தீங்களா, செயினுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ரேட் பண்ணி கொடுக்கும். இப்போ பாருங்கள், பிஸ்டன் காட்டுறேன். அந்த பிஸ்டனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்க வந்து இது இருக்கும். நம்ம வந்து 14 ரிங்ஸ் போட்டு அதை வந்து லூஸு விட்டு அந்த பிஸ்டனுக்குள்ளே ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங்கு வந்து கண்டிப்பாக புதுசு போட்டே ஆகணும். ஏன்னா வந்து இத்தனை நாளாக வந்து ஆப்ரேட்டாக அதோட டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருக்கும். ஸ்ப்ரிங்கோட லோடு கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும். அதனால் புது ஸ்ப்ரிங் போட்டே ஆகணும். பாருங்கள், அந்த ஸ்ப்ரிங்கை வந்து கழட்டியாச்சு. அந்த அந்த ஸ்ப்ரிங்கு லோடில் தான் அந்த பிஸ்டனே வந்து கரெக்டாக ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கும். அதனால் ஸ்ப்ரிங்கையும் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி புதுசாக போடணும். எல்லாம் ஒரே கிட்டாக வந்துடுங்க. ஆயில் சீல் கிட்டுன்னு சொன்னிங்கனாவே, கியர் வீல் கிட்டுன்னு சொன்னிங்கனாவே எல்லாம் ஃபுல்லாக ஒரே கிட்டாக வந்துடும் ஹோண்டாக்கு புதுசாக. இந்தாங்க அந்த பிஸ்டன். அந்த ஸ்ப்ரிங்கு வந்து பார்த்திங்கன்னா புது ஸ்ப்ரிங் மாற்றி போட்டால் உள்ளக்கே போகாது. இந்த சைடு போட்டால் மட்டும்தான் நமக்கு உள்ளக்க போகும். கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி நம்ம உள்ளக்க போட்டுக்கலாம். இந்த பிஸ்டனை உள்ளக்க ரொம்ப தூரமெல்லாம் போகாது, ஜஸ்ட்டு ஸ்டெப் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டெப்புக்குள்ளே கரெக்டாக சீட்டிங் பண்ணி நம்ம வந்து உள்ளக்க வச்சுக்கலாம். போட்டு இந்த 14 mm போல்ட்டு வந்து போட்டுக்கலாம். பிஸ்டன் இப்போது அதோட கேவிட்டியில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பிஸ்டன் வந்து கரெக்டாக ஃப்ளெக்சிபிலிட்டியாக ஆப்ரேட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணும். ஏன்னா இது வந்து உள்ளக்க ஆயில் வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கிறனால பிஸ்டன் கண்டிப்பாக வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியாக ஈஸியாக வந்து மூமெண்ட் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஆயில் லைனும் தான் பிரச்சனை. ஆயில் லைனாக இந்த பிஸ்டன் எப்படிங்க மூவ் ஆகும். அதனால தான் ஆயில் லைனாக எல்லாமே வந்து டேமேஜ் ஆகுதுன்னு சொல்கிறது. ஸோ ஆயிலே ஓடிட்டுருக்கனா இது வரை ஈஸியாக பாருங்கள், சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கான், ஈஸியாக மேலேங்களையும் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும். ஆயில் பசை கண்டிப்பாக இருக்கணும் இன்ஜினுக்குள்ளே. அப்போ தான் வந்து ஒரு எலிமெண்ட்டும் வந்து கரெக்டாக ஆக்டிவேட் ஆகும், அதோட வேலையை வந்து கரெக்டாக செய்யும். ஆயிலே இல்லை அப்படின்னா பிளாக் தான், சீஸ் தான் வண்டி. இதுக்கு தான் ஆயில் ஊற்றி ஓட்டுங்கன்னு சொல்கிறது. இப்போ வந்து அந்த போல்ட்டை வந்து போட்டுக்கலாம். 14 mm ஸ்ப்ரிங்கு கரெக்டாக இதுலேயும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். இதுலேயும் கரெக்டாக சீட்டிங் பண்ணி கரெக்டாக மரை ஏற்றும்போது எப்பவும் சொல்கிறது தான், டேமேஜ் பண்ணிடாதீங்க. டேமேஜ் பண்ணாமல் அப்படியே ஃபுல் டைட் பண்ணிக்கங்க. ஃபுல் டைட் பண்ணிட்டு அந்த பிஸ்டனோட ஃப்ளூயன்சி வந்து செக் பண்ணலாம், எப்படி வந்து கரெக்டாக ஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கிறது. பாருங்கள், கரெக்டாக பிஸ்டன் மூமெண்ட் இருக்கா, செயின் கரெக்டாக ஏறி இறங்கும். அந்த பிஸ்டன் வந்து கரெக்டாக ஏற்றி இறக்கி கொடுக்கும். அதுக்கு தான் இந்த ஸ்ப்ரிங் லோடு வந்து சென்டரில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம். 14 ஸ்பேனர் போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கியர் வீலு, டைமிங் கியர் வீலு எல்லாமே வந்து மாட்ட போகிறோம், ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ரெகுலராக கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் புரியும். டைமிங் செயின் வந்து புது செயின் தான். இது ஒன்ஸ் வந்து இந்த செயின் லாக்கு அந்த மாதிரி லாக்குங்கிற பேச்சுக்கே இல்லைங்க.
ஒன்ஸ் சிங்கிள் செயின் தான், அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த செயின் மாதிரி கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காயில் கம்பி இருக்குது பார்த்திங்களா, அந்த காயில் கம்பி யூஸ் பண்ணி வைண்டிங் பண்ணி நம்ம மேலே எடுத்துக்கலாம். அந்த டைமிங் செயினை எப்படா மேலே கொண்டு வருது அப்படிங்கிற யோசிக்காதீங்க. ஈஸியான மெத்தேடு தான். காயில் கம்பியில் வந்து லாக் பண்ணிக்கங்க. லாக் பண்ணிவிட்டு அதை அப்படியே மேலே கொண்டு போயிடலாம். நம்ம லாக் பண்ணியாச்சா, அவ்வளோதான். கியருக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க டைமிங் செயினை. இதுக்கப்புறம் இந்த கியர் வீல் சென்ட்ரலில் யூஸ் பண்ணுற கியர் வீலை போட்டுக்கலாம். இந்த கியர் வீலை வந்து உள்ளக்க போட்டுக்கணும். சென்ட்ரலில் வர கியர் வீலை டைமிங் செயின் வந்து கரெக்டாக போட்டுட்டு இந்த கியர் வீலை அந்த சைடு இருந்தும் போடலாம், இந்த சைடும் போடலாம். எந்த சைடு கேப் அதிகமாக இருக்குது உங்களுக்கு எப்படி ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டு கியர் வீல் வந்து சென்டரில் வந்து போட்டுக்கணும். கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான், பொறுமையாக பண்ணுங்கள் இந்த ப்ராசஸை. போட்டுட்டு பாருங்கள், இப்போ அது சென்டரில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி அந்த 10 mm போல்ட்டை வந்து போடணும். கரெக்டாக புஷ் டைப் மாதிரி இருக்கும். அந்த புஷ்ஷில் தான் வந்து அந்த கியரே வந்து நிற்கும். கரெக்டாக வந்து செயின் வந்து ஒன்றுக்கு ஒன்று மோதிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த கியர் வீல் வந்து யூஸ் பண்ணுறாங்க சென்டரில். கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 10 mm போல்ட்டை போட்டு நட்டை போட்டு நம்ம போல்ட்டை போட்டு கரெக்டாக வந்து டைட் பண்ணிக்கணும். கியர் வீலை சுற்றி பார்த்து தான் நம்ம டைட் பண்ணணும். கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கா, ஏன்னா ரொம்ப கிராஸாக ஏறிச்சுன்னா கியர் வீல் லாக் ஆகிக்கும், செயின் மூமெண்ட் கரெக்டாக இருக்காது. அதனால் உள்ளக்க சுற்றி பார்த்து தான் நீங்கள் வந்து அந்த 10 mm போல்ட்டை வந்து டைட் பண்ணணும். ஃபுல்லாக டைட் பண்ணிங்க, மரம் போயிட போகுது. வாஷர் போட்டு தான் போடணும். வெளியில் போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணக்கப்புறம் நம்ம டைமிங் செயினை மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உள்ள ரோலர் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறம் உள்ள கியர் வீல், இந்த கியர் வீல் வந்து நம்ம கரெக்டாக போடணும். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா பழசு, இப்போ புதுசு வந்து வாங்கிட்டு வந்தது போட்டுக்கலாம். இதுதான் புதுசை வந்து சும்மா கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுங்கள் அதோட கேவிட்டியில். கரெக்டாக இந்த பிஸ்டன் வந்து கரெக்டாக மேலே லைட்டாக தூக்கி விட்டு அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணியாச்சா. இது ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கணும் கரெக்டாக ஃப்ளெக்சிபிலிட்டியாக சுற்றுதான், ரொட்டேஷன் இருக்கா அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் இன்னி டைமிங் கியர் வீல் தாங்க. கியர் வீல் தான் மாட்ட போகிறோம். ஃபுல்லாக வந்து டஸ்ட்டெல்லாம் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஆக்டிவேட் பண்ணி காட்டுற பாருங்கள், இப்படி தாங்க, அவ்வளோதான். செயின் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கரெக்டாக ஓடும். அந்த நம்ம கட்டினோம் பார்த்திங்களா, அந்த கம்பியை வந்து வெளியில் எடுத்துகிட்டு நீ டைமிங் கியர் வீலை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், பொறுமையாக பண்ணணும். இதை மேலே வந்து கரெக்டாக செயினை வந்து லாக் பண்ணிக்கங்க. லாக் பண்ணிட்டு நீ கியர் வீல் வந்து போட்டுக்கலாம்.